வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் தமிழ் பாட்காஸ்ட். இது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹவு டு மேக் பீப்புள் லைக் யூ. அனைவராலும் விரும்பப்படுவது எப்படி, 5 எளிய வழிகள். இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஒவ்வொன்றுலையும் நீங்கள் உங்களை இன்னும் எப்படி சிறப்பானவராக மாற்றிக்கிறதுங்கிறதுக்கான டெக்னிக்ஸ் சொல்கிறோம். இந்த டெக்னிக்ஸ் பல லட்சக்கணக்கானவங்களுக்கு ஜெயிக்க உதவின புத்தகங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது. 5 மணி நேரம் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை 10 நிமிஷத்துக்குள்ளே கற்றுக்க போகிறீங்க. அதனால் கவனமாக கடைசி வர கேளுங்க. இதில் இருந்து குறைஞ்சது ஒரு விஷயத்தை, ஒரு விதியவாவது முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மாற்றம் தெரியும். இப்போ இன்றைய தலைப்பு, அனைவராலும் விரும்பப்படுவது எப்படி. நம்ம பெரும்பாலும் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நாம தான் இருக்க முடியும். அது மற்றவர்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லது, அப்படி இல்லைன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது தேவையும் இல்லைன்னு நினைப்போம். இது பொதுவாக நம்மளில் நிறைய பேர் செய்கிற ஒரு தவறு. மற்றவர்களுக்காக நம்ம மாற்றிக்க தேவையில்லை. ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு மிக எளிமையான சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா போதும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 5 விஷயங்கள் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சவராக மாற்றும். இந்த 5ம் மிக எளிமையான விதிகள். ஆனால் பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ பொதுவாக எங்கேயும் யாரும் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இந்த பாட்காஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான புது விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. இந்த 5 விதிகள் டேல் கார்னகி எழுதின ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளுங்கிற மிக பிரபலமான புத்தகத்தில் சொல்லப்பட்டது. இது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும், பள்ளி இல்லை வேலை செய்கிற இடங்கள் எங்கேயா இருந்தாலும் மற்றவர்களை ஈர்ப்பதற்கு கண்டிப்பாக உதவும். அதனால் கவனமாக கேளுங்க. இதை எப்படி உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துறதுன்னு யோசிங்க. முதல் விதி. இந்த விதியை பின்பற்றினீங்கன்னா எல்லாருக்கும் உங்களை கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அது கிவ் சின்சியர் அண்ட் ஹானஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். நேர்மையாக பாராட்டி பழகுங்கள். ரீசண்டாக ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு அந்த ஆராய்ச்சி. அதில் முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது லேக் ஆஃப் அப்ரிசியேஷன். அதாவது ஒருத்தர் மற்றவரை பாராட்டுறது இல்லை. நாம் பெரும்பாலும் நம்ம பற்றியே யோசிக்கிறோம். நம்முடைய சின்ன உலகத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்களாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். அதுபோல தான் மற்றவர்களும். இன்னொருத்தர் உங்களை எப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுபோல் மற்றவர்களை நீங்கள் நடத்துங்க. உண்மையான பாராட்டுதல்கள் மூலமாக அவங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு உணர்த்துங்க. ஒரு சின்ன பாராட்டு ஒருத்தரோட ஒரு நாளையோ ஏன் ஒரு வார்த்தையோ கூட மகிழ்ச்சிகரமானதாக மாற்றிடும். இதில் ரொம்ப முக்கியம், இது உண்மையான பாராட்டாக இருக்கணும். அது எவ்வளவு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் பொய்யா புகழ்ந்து பேசாதீங்க. முகஸ்துதின்னு சொல்லுவாங்க, அது எதிர்மறையாக முடிச்சிடும். தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ பேசாம ஓட்டியா நீ? எம்ஜிஆர் முன்னே பார்த்துருக்கா இல்லையா? இந்த மாதிரி பாராட்டு வேண்டாம். அதனால் யாருக்கிட்ட எது பிடிச்சிருந்தாலும் அதை உடனே சொல்லி பழகுங்க. இது உங்களை ஒருத்தர் வாழ்க்கையில் மறக்க முடியாதவராக மாற்றும். இரண்டாம் விதி, என்கரேஜ் அதர் பீப்புள் டு டாக் அபவுட் தெம். யாரையும் ஈர்ப்பதற்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுங்க. புதிய நண்பர்கள் உருவாக்குறதுக்கு இந்த விதி மிகவும் உதவும். மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களே தான் மிக சுவாரஸ்யமான, ஆர்வமூட்டக்கூடிய நபர். அதனால் தங்களை பற்றியும் தான் என்ன செய்கிறோங்கிறத பற்றியும் பேசுகிறதுக்கு எப்போவுமே விரும்புவாங்க. அதனால் நீங்கள் யாரை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றிய கேள்விகளை கேட்டு அவங்கள பேச விடுங்க. நீங்கள் உண்மையாக அவங்க மேலே ஆர்வமாக இருக்கீங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னு இது காட்டும். ஒருத்தருக்கு இந்த ஃபீல் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சுலபமாக உங்களோட நண்பராகிடுவார். அடுத்த முறை புதுசாக ஒருத்தரை சந்திக்கும்போது இதை முயற்சி பண்ணி பாருங்கள். மூன்றாம் விதி. த பெஸ்ட் வே டு வின் அன் ஆர்கியூமெண்ட் இஸ் அவாய்ட் இட் கம்ப்ளீட்லி. ஒரு விவாதத்தை வெல்வதற்கு ஒரே வழி அதை முற்றிலும் தவிர்ப்பது தான். ஆர்கியூமெண்ட், தர்க்கம் அல்லது விவாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீ சரியா நான் சரியான்னு பேசுறது. பெரும்பாலும் ஒரு விவாதத்தின் முடிவில் விவாதித்த 2 பேரும் அவங்களோட கருத்துக்களில் இன்னும் உறுதியாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு விவாதத்தை யாராலையும் வெல்லவே முடியாது. ஏன்?
ஒன்று, நீங்கள் விவாதத்தில் தோற்று போகலாம், இல்லை ஜெயிச்சிட்டிங்கன்னே வச்சுக்குவோம். அப்படின்னா மற்றவங்க தோற்று போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அவரோட ஈகோவை கண்டிப்பாக காயப்படுத்திடுவீங்க. அது உங்கள் உறவில் பிரதிபலிக்கும். அதனால் என்றைக்குமே ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. நீ சரியா நான் சரியான்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்குதுன்னா உடனே அதை நிப்பாட்டிடுங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒத்து போகிற பிடிச்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விவாதத்தை யாராலையும் வெல்லவே முடியாது. யூ கேன் நெவர் வின் an ஆர்கியூமெண்ட். இந்த 3 விதிகள், மற்றவர்களை மனதார பாராட்டுவது, மற்றவர்கள் மேல் உண்மையான ஆர்வத்தோடு இருப்பது, விவாதம் செய்யாமல் இருப்பது, இந்த 3ம் உங்களை மற்றவர்களுக்கு பிடித்தமானவராக மாற்றும். இன்னும் 2 முக்கியமான விதிகள் இருக்குது, அதை பார்ப்போம். 4வது விதி, see things from other person's point of view. ஒரு விஷயத்தை மற்றவர்கள் பார்வையில் பார்ப்பது. ஒருத்தர் ஒரு தவறு செய்யும்போது அதற்கான காரணம் அவங்க தெரிஞ்சே அதை செய்கிறாங்கங்கிறது இல்லை. பெரும்பாலும் அது அவங்களுக்கு தவறுன்னு தெரியாமல் தான் செய்வாங்க. அதனால் ஒரு தவறை பார்த்த உடனே அதற்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. நீ தப்பு செஞ்சிட்ட, இல்லை நான் உன்னை திருத்துறேன், அந்த மாதிரி ஆட்டிடியூடில் நடந்துக்காமல் முதல்ல அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு அவங்க பக்கம் இருந்து யோசிங்க. பல சமயம் உங்களுக்கு தப்பாக தோணுற விஷயம் அவங்க பார்வையில் சரியாக கூட இருக்கலாம். நேர்மையாக மற்றவங்க கண்கொண்டு ஒரு விஷயத்தை அணுக பழகுங்க. 5வது விதி, இந்த 5 விதிகளில் மிக முக்கியமான அதே சமயம் மிகவும் சுலபமான விதி இதுதான். அது ஸ்மைல், புன்னகை. ஒருத்தர் சொல்கிற சொல்ல விட நம்ம என்ன பார்க்குறோமோ அதைத்தான் நாம் எல்லாருமே நம்புவோம். ஒரு புன்னகை மற்றவர்களுக்கு எனக்கு உங்களை சந்திக்கிறது பிடிச்சிருக்கு, உங்கள் கூட இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு காட்டும். நீங்கள் அதை சொல்ல தேவையில்லை, உங்கள் சிரிப்பு அதை உணர்த்திடும். நீங்கள் முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிட்டு இதே விஷயத்தை சொல்லி பாருங்கள், நீங்கள் உண்மையாக சொன்னாலும் அதை யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் நாய்களை நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா அது எப்பவும் நம்மளை பார்க்க விருப்பப்படும், பார்த்த உடனே சந்தோஷப்படும். அதனால் நமக்கும் நாய்களோட இருக்க பிடிக்கும். அதுபோல தான் குழந்தைகளோட சிரிப்பும், அதை பார்த்த உடனே நமக்கு பிடிச்சு போகும். ஒரு மகிழ்ச்சியான புன்னகை உங்களை எல்லாருக்கும் விருப்பமானவராக மாற்றிடும். இந்த 5 விதிகளை பின்பற்றினா பிறருக்கு விருப்பமானவராக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எவ்வளவு அதிகமாக இவற்றை செய்கிறீங்களோ அவ்வளவு மற்றவர்கள் விரும்பக்கூடியவராக இருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த எல்லா விதிகளையும் இன்றே ஆரம்பிக்கணும்னு தேவையில்லை. குறைந்தபட்சம் ஒரு புன்னகை, உங்களுக்கு பிடிச்சவங்களை பாராட்டி ஒரு சொல், அது போதும். உங்கள் கூட இருக்க எல்லாரும் விரும்புவாங்க. இன்றைக்கே இதை முயற்சி பண்ணி பாருங்கள். குறைஞ்சது ஒருத்தருக்கு மனதார ஒரு பாராட்ட கொடுங்க. அது உங்கள் வாழ்க்கையும் மற்றவங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக மாற்றும். நன்றி.